ஹலோ கைஸ், வெல்கம் பேக். பாய்ஸ் ஆஃப் எஸ்எம் வந்து எழுத ஆரம்பிக்கிறேன். நம்ம ஹீரோ அப்படி எழுத ஆரம்பிக்கிற இங்கே இருக்க எல்லாரும் பார்த்து கை என்ன பண்ணிக்கிறேன் இங்கே இருக்கத்தன மாதிரி நம்ம இப்போ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் கண்டுக்காம எதையும் கண்டுக்காம நம்ம ஆட்டுகளுக்கு ஹீரோ வந்து என்ன எழுதுறான்னு புரியலை. இங்கே ஒருத்தவன் அதான் இந்த ட்ரானோட இவன் என்ன பண்ண போறீங்க, இவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கா. இங்கே அந்த பொண்ணும் பார்த்துக்கிருக்கா. அது போல் அதாவது இது பேர் மிங்குன்னு இவன் வந்து நம்ம சில்வர் அர்னேமே வச்சுக்கோம். சில்வர் பொண்ணும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நம்ம ஹீரோ வந்து எழுதிக்கிருக்க வந்து அந்த லேடியும் பார்த்துக்கிருக்கான். அந்த லேடியும் பார்த்துக்கிருக்கான். அப்படியே இந்த அங்கே இருக்க அந்த ஹாலில் இருக்க எல்லாரும் பார்த்துருக்கேன். என்னடா அவன் எழுதிக்கிருக்கான், அப்படி இவனுக்கு என்ன எழுத்துரு திறமை இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கேன். இங்கே நெக்ஸ்ட்லாம் அந்த பாட்டியே இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படி எழுதிக்கிருக்க நம்ம கூப்பையும் பார்த்துருக்கேன். நம்ம கூப்பை இப்படி பார்த்துக்கு இருக்கும்போது இங்கே ஒரு சில யூத்து இறந்து போயிருக்கா. என்னடா என்ன எழுதுறான், எனக்கு சுத்த ஒரு தாவ எனர்ஜியோட தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ எங்கிட்ட ஆட்டில் எழுதிக்கிருக்கான். இங்கே அந்த பொண்ணும் பார்த்துக்க எப்படியோ ரெண்டு பக்கம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து நீங்கள் எழுதுகிற தாவை பற்றியா இல்லை தாவம் இல்லாமல் எழுதிக்கிருக்கீங்களா எனர்ஜி, நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சாதாரண ஒரு கையெழுத்தா, சரி ஓகே நாங்கள் இதை தாவ பொறுத்த வச்சு நீங்கள் கையெழுத்து எழுதுறியா அப்படின்னு. இங்கே யார சாதாரண நம்ம கையெழுத்து எழுதிட்டு வந்து சீன் போட்டுக்கிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் பேசிக்கிருக்க. இங்கிட்டு நம்ம ஹீரோவா நம்ம ஹீரோ எழுதுவேன் எல்லாரும் அது கேள்வி பண்ணியிருக்கேன். இவன் ஒரு நல்ல இவன் சாதாரண முட்டாளா போடுறான் போல இருக்கு. இங்கே ஒருத்தன் சொல்லிக்கிருக்க இவருக்கு சரியான முட்டாள்னு சொல்லி இங்கிட்டு ட்ரான் பண்ணுறேன். நம்ம ட்ரான் பண்ணுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. ஒரு தவறு எதுவும் தெரியல, ஒன்றும் தெரியல, இப்படி என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு நம்ம ட்ரான் பண்ண ஒரு பக்கமாக இருந்துக்கிருக்கேன். இங்கிட்டு நெக்ஸ்ட்டில் நம்ம கூப்பை ஏறுறா. அதாவது நம்ம கூப்பைக்கு இதை பற்றி என்ன டீட்டெயில்னு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. அதாவது நம்ம கூப்பை வந்து அதை ஒத்து காமிச்சோன்னு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ நம்ம கூப்பை காண்டி தான். அதான் நம்ம ஹீரோ வந்து ஒரு கையெழுத்து தான் எழுதியிருப்பான். சட் அது நார்மல் கையெழுத்து மாதிரி தான் இருக்கும். பட் அதை தாவ எனர்ஜியோட புரிதல் உள்ளே இருக்குது. அதாவது ஸ்வாட் டொமைன் மாதிரி ஒரு டொமைன் அளவுக்கு அந்த எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகும். நம்ம ஹீரோ வந்து எழுதுனது நம்ம கூப்பையை சுற்றி ஒரே ஒரு நிறையா ஸ்வாடாக நிற்கிது. அதாவது எக்கச்சக்கமான ஸ்வாடாக நமக்கு ஹீரோ கூப்பைட்டு வந்து நின்றுக்கிருக்கேன். நமக்கு ஹீரோ வந்து எழுதிட்டு நின்றுக்கிருக்கேன். நம்ம கூப்பை வந்து ரொம்ப தேங்க்ஸ் நீலியா அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்கள் எழுதுனா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கும்போது நான் என்னடா நடக்குது இங்கே, அவன் எழுதுனா ஒரு சாதாரண கையெழுத்து, நீ என்ன அப்படி நன்றி சொல்லிக்கிருக்க, அவன் என்ன அவ்வளோ பெரிய இது விஷயமா எழுதினா, உனக்கு என்னடா அதை பற்றி தெரியும், நீ ஒரு சரியான முட்டாள், நீ எப்படி இதை பற்றி கண்டு புரியும் உனக்கு. அங்கிட்டு நினச்சிங்கன்னா நம்ம ட்ராகன் பண்ண என்னடா நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலை, நீங்களா வந்து சொல்லிக்கிருக்கீங்க எல்லாரும் இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம ட்ரான் பண்ண இருக்க. இங்கிட்ட எல்லாரும் எனக்கு ஒரு புரிதலும் தெரியலை, ஆனால் என்னமோ புரிதல் தெரிஞ்சிருக்குன்னு கத்திருக்கான். அதில் என்னதான் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சில கத்திருக்கும் போது இவன் எழுதிச்சிருக்கேன். அவனுக்கு சாதா ஒரு கையெழுத்துல உங்களுக்கு என்னதே அப்படி தெரிஞ்சிச்சு, நீ இந்த கையெழுத்து எழுதி ஒரு பிரோஜனம் இல்லை, சாதாரண கையெழுத்து எழுதி நீ என்னத்துக்கு பிரோஜனம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து அவன் கேட்டுக்கிட்டு இங்கே ஒரு சிலர்லாம் இருக்கிற அங்கே அந்த ட்ராகன் ஏதாவது சில போய் கேட்டுக்கிருக்காரு அப்படின்னு. இங்கே நம்ம ஹீரோவா இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஒரு சும்மா ஒரு டெஸ்ட்டுன்னு நினச்சின்னா நீங்கள் இதில் தாவணி கேட்டுருக்கீங்க, இது என்னால் முடியாதுப்பா நான் இதுலேருந்து விளைவிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து விலைக்கு போகலாம் பார்த்துக்கிருக்கான். நம்ம ஹீரோ இப்படி விலைக்கு போகலாம் பார்த்துக்க அங்கே இருந்துச்சுன்னா அந்த ட்ராகன் போனதை திரும்பி காட்டியிருக்கேன். ட்ராகன் போன எல்லாரும் காட்டியிருக்கேன், என்னடா இவன் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த நெக்ஸ்ட் எபிசோடு வந்து கையில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸு அது சும்மா சாதாரண டீட்டெயில்ஸ் தான், அதை கட் பண்ணிட்டேன் தேவையில்லாதுன்னு. இங்கே நெக்ஸ்ட்னா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனு இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, பியூர் தவ எனர்ஜி இது எப்படி அவனால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த சேப்பாரமண்டை வந்து பார்த்துருக்கேன். இவன் பார்த்துட்டு ஆச்சரியத்தில் இருந்துக்கிருக்க மெய் மறந்து இவன் இப்படி ஆச்சரியத்தில் நின்றுக்கு இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இங்கே ஒரு சில பேருக்குலாம் அது இது என்னடா இவன் திடீர்னு ஆச்சரியப்படுறா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோட்ட வந்து போயிட்டு அந்த எழுத்துக்களை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து அவன் கேட்கவா இருந்துக்கிருக்கான். இப்படி இவன் ஒரு பக்கமாக கேட்டு இருக்கேன். அந்த ஸ்வாட் அதாவது நம்ம ஹீரோ எழுதுனது அவனுக்கு எழுதுனது நல்லா தெரிஞ்சிச்சு அது என்ன மாதிரி டெக்னிக்னு. இதை பார்த்துட்டு இவன் ஆச்சரியத்தை நீலியா அவர்களே எனக்கு அந்த ஓவியத்தை நீங்கள் தர முடியுமா, அதாவது பொற்காதது அதாவது 1,00,000 பிரிசல் டோன்ஸ் உங்களுக்கு நான் தர்றேன், அந்த பிரிசல் டோன்ஸை வச்சுக்கிட்டு நீ எனக்கு அந்த படத்தை தர முடியுமா, இந்த படத்தை யாராவது சும்மா சாதாரண ஒரு எழுத்து தான் எழுதுனேன், இதுக்கு 1,00,000 பிரிசல் டோன் நீங்கள் தர்றீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்கு. இல்லை அதுக்கு மேலே 1,50,000 தர்றேன், எனக்கு அதாவது அந்த எழுத்துக்கலை ஓவியத்தை மட்டும் எனக்கு தந்துறியா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்டுக்கிருக்க. இதில் என்னடா இவனுக்கு சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்லி அந்த ட்ரான் பாயம் பார்த்துக்கிருக்கான். நம்ம ஹீரோவா சரி ஓகே உங்களுக்கு நான் இன்னொரு ஓவியத்தையும் வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி ஓகே நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ரெட் நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லியிருக்கேன். சரி ஓகே உங்களுக்காண்டி நான் இன்னொரு ஓவியத்தையும் நான் வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஓவியத்தை அதாவது அந்த கரியத்தை பார்த்துட்டு சரி ஓகே நான் இன்னொரு ஓவியம் வரைய போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இன்னொரு ஓவியத்தை வரைகிறக்காண்டி அந்த மேடைக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து போய்க்கிறான். இவன் என்னடா இப்படி இதுக்கு பிடிச்சி 1,50,000 பிரிசல் கொடுத்து இதை வாங்குறான் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம ஹீரோ வந்து நெக்ஸ்ட் சீனில் அந்த மேடைக்கு போயிட்டு நம்ம ஹீரோ வந்து இன்னொரு ஓவியத்தை அதாவது இன்னொரு டிராயிங்கை அந்த எழுத்தையே எழுதுறா. நம்ம ஹீரோ அப்படி எழுதிக்கிருக்கேன். எங்கிட்ட எல்லோரும் பார்த்துக்கா இதை எடுத்துக்கொண்டா நீங்கள் போய் நம்ம சேவ் பண்ணல ஆகான்ற வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது
யாங் சாங் தான் அவன் பேர். நம்ம செம்மலைன்னு வச்சுக்குவோம். யாங் சாங் கொடுத்தவங்க சொல்லி சரி ஓகே நான் இப்போ யாங் சாங் இது ரொம்ப மிக்க நன்றி எனக்கு அடி 2 வயமா நீங்கள் எழுத்துக்களை வளைஞ்சது இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் நீலிட்டு கொடுங்க சொல்லும்போது நம்ம நீலிட்டு வந்து நம்ம ஹீரோட்ட வந்து அந்த பொண்ணு வந்து கொடுத்துருக்கா. சரி ஓகே மிக்க நன்றி எனக்கு அந்த கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்கிட்டு நம்ம ஹீரோ நம்மளுக்கு லோக்கல் தொக்கா மடித்து 1,50,000 பெட்ரோல் வந்துச்சு அப்படின்னு இங்கே ஒருத்தன் காண்டு இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே நெக்ஸ்ட்லாம் அந்த பொண்ணு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒன்று செஞ்சு தர முடியுமா அப்படின்னு எழுத்துக்களை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம இப்போ அதாவது நம்ம மிங்கியூனுக்கும் அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு எழுத்துக்களை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி மிங்கியூனுக்கு செஞ்சு கொடுத்து நம்ம மிங்கியூன் வந்து சொல்லிக்கலாம் நான் எதிர்காலத்தில் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் சந்தோஷம் ரொம்ப மிக்க நன்றி நீங்கள் அப்படி சொன்னதுக்கு. சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிளம்ப இங்கே நமக்கு அதாவது நம்ம லிங்கர் திரும்பி காட்டிக்கலாம். நம்ம லிங்கர்கிட்ட போயிருந்தாங்க சரி ஓகே மிக்க நன்றி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நடந்து இருக்கா. நம்ம ஹீரோ நடந்து போய் டேபிள் உட்காந்து டின்னர் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட்ட வந்து பார்த்துருக்கா எல்லாரும் சாப்பிட்டு நம்ம ஹீரோ மனசு நினச்சிருக்கா. அதாவது உனக்கு இப்போ என்ன விஷயம் என்னமோ மனசுக்கு நினச்சிருக்கு அதை வெளியே சொல்ல மாட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரான் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து ஒரு இதுதான் டவுட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். என்ன டவுட்டு அதை என்னன்னு என்கிட்ட கேளு நான் என்னென்ன உன்ட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எழுதுற எனக்கு ஒரு இது எனர்ஜியோட தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கும்போது அதை நீ தெரிஞ்சுக்கணுமா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கான். அவன்கிட்ட வந்து இதை பற்றி உனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆன பிறகு உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போதைக்கு உனக்கு தெரியாது சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கா இப்படியே இதில் இருக்கோம். அதோட எபிசோடு முடியுது. முடிஞ்ச அளவுக்கு என்னால் சீக்கிரம் தான் வீடியோ கண்டென்ட் பண்ணி போடுறேன். நான் இனிமேல் ஸ்லோ பண்ணி தான் போட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு சேனல் காப்பிரைட்னு விழுகுது பட் இருந்தாலும் நான் சேனலில் ஸ்லோ பண்ணி தான் போட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வீடியோ கடைசி எண்டிங் வரையும் பாருங்கள். எனக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் இந்த அளவுக்கு நான் ஏறி வந்திருக்கேன். இன்னும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போவேன். அது வரைக்கும் ரொம்ப நன்றி. அது வரைக்கும் பாய் கேஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம்.